ஸோ எனக்கு ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னு தோணுது. பட் ஆனால் எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியல. மேபி இந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்க அப்படின்னா திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ. ஆக்சுவலி என்னோட ஜிம்மேட் ஒருத்தர், ஓகே, ஸோ நானும் அவரும் பேசிட்டே வந்திருந்தோம். இல்லையா நான் வாக்கிங் போவேன், நம்ம சும்மா அந்த வாக்கிங் போறத பத்திலாம் பேசிட்டு இருப்போம். ஸோ அப்போ சொன்னாரு, நான் வாக்கிங் போயிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஒருத்தவங்க வருவாங்க, எனக்கு அவங்கள பார்த்தாலே பேசணும்னு தோணும். அவங்க ஒரு ஏஜ் தான், 30-35 இருப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பேசணும்னு தோணும். ஆனா எப்ப பார்த்தாலும் அவங்க பார்த்தாலே எனக்கு முறைக்கிற மாதிரி இருக்கு. அவங்கள்ட்ட பேசலாமா வேணாமா அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க பார்த்து அவங்க கண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. மேபி அவங்க திரும்பி ஸ்மைல் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிள். அது என்ன இருந்தாலும் சரி, விமனா இருந்தாலும் சரி, ஈஸி அப்ரோச்சபிள். பட் அவங்க ஸ்மைல் பண்ணல, உங்களை பார்த்துட்டு கீழே குனிஞ்சிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆக்வர்டா இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க பேசினாலும் பெருசா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ யூ வில் ஹாவ் அ மென்டல் ஃபேட்டிக். நீங்க மென்டலி ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். தொண்டை கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை ஒருத்தவங்க பாக்குறாங்க, அவங்க முறைக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட போய் பேசணுங்கிறது எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ நம்ம ஏன் கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம ஏன் ஜாலியா பேசணும் நம்ம நினைக்கிறோம்? பிகாஸ் நம்ம எல்லாருக்கூடயும் சோஷியலைஸ் ஆகணும். எனக்கு எல்லாத்தையும் பேசணும்னு ஆசை, அதுதான் நல்ல விஷயம். ஆக்சுவலி கூட தனியா இருக்கிறதுனால நமக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா வரும். ஐ வில் டெஃபினெட்லி சே, யாரெல்லாம் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நைட்டு ஃபோன் பார்த்துட்டு தனியா லோன்லியா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸுக்கு ரொம்ப அடிக்டடா இருப்பாங்க. டெஃபினட்டா சொல்ல முடியும். பிகாஸ் என்னோட ஜிம்ல வந்து ஒரு பையன் மார்னிங் வருவான், நல்லாதான், ஐ மீன் ஒரு சில பேர்கிட்ட தான் பேசுவான், வருவான், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுவான், போயிட்டே இருப்பான். அவன் பெருசா பேசவே மாட்டான். ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவன் என்னன்னா, ப்ரோ இல்லை ப்ரோ, நான் வந்து போனுக்கு அடிக்டா இருக்கேன், எனக்கு தெரியுது. அது நான் வீடியோ கேம்ஸ்க்கு அடிக்டா இருக்கேன், அது எனக்கு தெரியுது. ஏன்னா அவன்கிட்ட அந்த ஆப்போசிட் செக்ஸ் கூட நீ வந்து பேசுவியா, இல்ல உன்னோட மேக்ஸிமம் ஆஃப் டைம் உனக்கு தெரியாதவங்க கிட்ட பேசுவியா அப்படின்னா இல்ல நான் பேச மாட்டேன். அண்ட் ஸோ ஆப்போசிட்ஸ் கூட செக்ஸ் கூட எதுக்கு நான் பேசணும், எனக்கு பேசணும்னு தோணவே மாட்டேங்குது. பிகாஸ் எந்த அளவுக்கு நீங்க பான் கன்சியூம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்க கண்ணை பார்க்கவும் தைரியம் இருக்காது, அட் த சேம் டைம் பேசவும் தைரியம் இருக்காது. லெட்ஸ் சே இப்போ நீங்க ஒரு நாள் எந்த ஒரு கெட்ட பழக்கமே பண்ணாம, எந்த கெட்ட பழக்கம் வேணா இருந்துட்டு போகுது, எந்த கெட்ட பழக்கமே பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பார்ப்பீங்க, கான்ஃபிடென்ட்டா அவங்க கூட பேசுவீங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு நீங்க பேட் ஹேபிட்ஸ் அதிகமா வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எதுவானா இருக்கலாம். ஓகே, இதுதான் ஸ்பெசிஃபிக்கா எந்த பேட் ஹேபிட்டா வேணாலும் இருக்கலாம், அது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டா நான் சொல்லுவேன், உங்களால ஒரு கான்ஃபிடென்ட்டா அவங்க கூட பேச முடியாது, பழக முடியாது அப்படின்ட்டு. அது நான் தப்புன்னு சொல்ல, ஓகே, பிகாஸ் ஐ எம் லிட்டரலி யுவர் சைடு, ரைட்? நான் உங்க சைடு தான், நான் உங்களுக்காக மட்டும் தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன். ஏன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த நல்ல பழக்க வழக்கங்கள், ரியலான ஒரு டோபமைன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட கம்யூனிகேட் பண்றது, பேசுறது, ரைட்? அதுல நிறைய கேட்டகரி இருக்கு. நீங்க பெட்ஸ் கூட விளையாடுறது, டிராயிங் பண்றது, நீங்க வந்து உங்களை அப்டேட் பண்றது, இது எல்லாமே குட் டோபமைன். அதே மாதிரி சோஷியலைசிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குட் டோபமைன். ஓகே, பிகாஸ் இந்த டிவி வரதுக்கு முன்னாடியோ ஃபோன் வரதுக்கு முன்னாடியோ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எல்லாரையும் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க, ரைட்? பட் ஆனா இப்போ ஏன் வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் எல்லாருமே இந்த ஃபோனுக்குள்ள மூழ்கி போறோம் அப்படின்னா, நான் மேக்ஸிமம் ஆஃப் நான் வாக்கிங் போகும்போது நிறைய பேர் அங்கிருந்து வருவாங்க. சில பேர் பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, நானும் ஹாய் ஸ்மைல் பண்ணுவேன். சில பேர் என் கண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கும் போது நானும் ஸ்மைல் பண்ணுவேன். எங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். தென் நாங்கள் பேச ஆரம்பிப்போம். ஓகே, இன்ஃபேக்ட் நேற்று நான் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது கூட லா காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க வந்து அங்கே அந்த ஊஞ்சல் இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப வேகமாக ஆடிட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டேன், என்ன இவ்வளோ வேகமாக ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை ஒரு ஜாலி தான், செம்ம ஜாலியாக இருக்கலாம் அந்த மாதிரி வேகமாக ஆடுறது அப்படின்னு சொன்னாங்க. யா ஃபைன், ஷீ இஸ் டூ குட். அப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணோம். தென் ஓகே, டெய்லி நம்ம வந்து பார்க்கலாம், பேசலாம் அப்படின்னு நம்ம பேசி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட மட்டும் கிடையாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டேயும் நம்ம பேசுறதுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ அப்போ ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க, முறைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் யாருமே அவங்க வந்து முறைக்க போகிறது கிடையாது. இது வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு நெகட்டிவ் பிலீஃப் நம்ம வந்து வச்சுக்கலாம். சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மாவோ யாரோ சொல்லியிருப்பாங்க, இவங்க கூட பழகாத, அவங்க கூட பேசாத, அவங்க பாரு இது பண்றாங்க, இப்படி இருக்காங்க, முறைக்கிறாங்க, பார்த்தாலே முறைக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான பிலீஃப்ஸ். அண்ட் ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்னோட கம்யூனிட்டியில பசங்க சொல்ற விஷயமே என்னன்னா, நான் எல்லாத்தையுமே பேசினா எங்க அம்மா வந்து என்ன லூஸ்ன்னு சொல்லிடுவாங்க,
நான் எல்லாத்தையுமே பேசுறது வந்து தப்பு. சின்ன வயசுல என்னை வெளியே விளையாட விடல, சின்ன வயசுல என்னை வெளியே போக விடல. அதனாலதான் என்னால வெளியாட்டுமே கம்யூனிகேட் பண்ண முடியல, பேச முடியல. நான் ரொம்ப நைஸான ஒரு பர்சனாவே இருந்து பழகிட்டேன். இன்ஃபேக்ட் எனக்குமே இது என் லைஃப்ல நடந்திருக்கு. நான் 7th படிக்கும்போது எங்க அப்பா தவறிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மா தான் வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. பட் என்னதான் எங்க அம்மாவோட அரவணைப்புல நான் வந்து வளர்ந்தாலும், நான் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபெமினைன் குவாலிட்டி இருக்கிற ஒரு சைல்டிஸ், ரொம்ப ரொம்ப நைஸ் கையா தான் நான் அந்த உலகத்துல வளர்ந்தேன். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த சொசைட்டிக்கு வந்து எதெல்லாம் வந்து நீ வந்து இது பண்றியா, ஓகே யூ ஆர் குட், நீ இது பண்றியா யூ ஆர் குட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த ஏஜ்ல வந்தா நீ இப்படிதான் இருக்கணும், இந்த இதுல வந்தா நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டிலே நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வளர்ந்தனால என்னால பெருசா யார்ட்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியல. லெட்ஸே ஒருத்தவங்க கண்ணை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளவு பயமா இருக்கும். அப்படி மேபி அவங்க நார்மலா பார்த்தா கூட முறைக்கிற மாதிரி இருக்கும். என்னோட காலேஜ் டைம்ல இது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு இன்செக்யூரிட்டி, ஐ மீன் ரொம்ப ஒரு ஒரு ஆன்சைட்டி ப்ராப்ளமா மாறுச்சு அப்படின்னா, எனக்கு காலேஜ் கிளாஸை விட்டு வெளியே வர முடியாது. கிளாஸை விட்டு வெளியே வந்தா ஒரே கும்பலா இருக்கும். யாராவது வந்து என்ன அடிச்சிருவாங்களோ, இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, ப்ராப்ளம் ஆயிடுமோங்கிற இந்த மாதிரியான ஒரு தாட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். காலேஜ் வாசல் விட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே வரும்போது என்னோட கிளாஸ் பாய்ஸ் வந்து எப்பவுமே என் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்ன புள்ளி பண்ணிட்டு இப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் என்னோட காலேஜ் லைஃப் ஃபுல்லாவே போச்சு. ஸோ அதனால காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமான மெமரிஸ் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்பவுமே. பட் அதுக்காக உங்களுக்குமே அப்படி இருக்கணுங்கிறது எந்த விதமான அவசியமும் கிடையாது, ரைட்? ஸோ அப்போ அந்த ஆன்சைட்டி, அந்த ஃபியர்ல இருந்து இது வந்து சோஷியல் ஆன்சைட்டி அப்படிங்கிறது தான். லெட்ஸே யாரை பார்த்தாலும் என்ன மறைக்கிறவா இருக்கு, யாரை பார்த்தாலும் என்ன பார்க்குற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் ஆகுது, இது ஒரு சோஷியல் ஆன்சைட்டி. ஸோ இந்த சோஷியல் ஆன்சைட்டி எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? கம்யூனிகேஷன், சிம்பிள் திங், அதுதான், ரைட்? நம்மளோட தாட்ஸ் தான் இதுக்கான மெயினான ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாட்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் கம் பண்ணணும். அப்போ இந்த தாட்ஸை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவான பிலீஃப்ஸை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான பிலீஃப்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ளான்ட் பண்றதுக்கு கற்றுக்கணும், ரைட்? ஸோ அந்த பாசிட்டிவான பிலீஃப்ஸை நம்ம இம்ப்ளான்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள ரிப்பீட்டடான வேர்ட்ஸ், லைட்ஸு இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் கற்றுக்கிட்டதுனா எனக்குள்ள இருக்க நெகட்டிவ் வரிசை இல்லை நெகட்டிவ் தாட் ப்ராசஸை ஓவர் கம் பண்றதுக்கு, லெட்ஸே இந்த கொரிலா, கிங் காங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி 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 அடிச்சுக்குது இல்லையா? அது ஏன் அடிச்சுக்குது அப்படின்னா அந்த தைமஸ் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட வரிசை, நம்மளோட பாடி வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த பெயினை, வூன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து அதை தட்டும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த வரிஸ் இது எல்லாமே வெளியே போக ஆரம்பிக்கும். லெட்ஸே உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு பயம் இருக்கு, லெட்ஸே ஆன்சைட்டி இருக்கு, சோஷியல் ஆன்சைட்டி, யாரை பார்த்தாலும் ஒரு பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு 4 பிரீத் இன் பிரீத் அவுட் எடுத்துட்டு ரிலாக்ஸா ஒரு சேர்ல சாஞ்சு உட்காந்துட்டு ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்ட் எடுத்து இந்த நடுவுல, ஓகேவா, இந்த செஸ்ட்டுக்கும் நடுவுல கை வச்சு 1 2 3 4 5 6 7 ஃபர்ஸ்ட் அந்த எமோஷன், அதாவது ஃபியர் அப்படின்னா ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ இந்த பாடியில இருக்கிற அந்த ட்ராமா, அந்த எமோஷன் எல்லாமே என்னன்னா லூஸ் ஆகி வெளியே போயிடும், ரைட்? ஸோ இது போனதுக்கு அப்புறமேட்டு உங்க பாடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் மோட்ல இருக்கும். ஸோ அப்போ நீங்க அந்த பாசிட்டிவான தாட்ஸை இம்ப்ளான்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி நேரத்துல. அப்போ பாசிட்டிவான தாட் என்ன அப்படின்னா பிரேவ் அப்படிங்கிற வேர்ட் எடுத்துக்கணும். ஓகே, பிரேவ் பிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு 7 times பிரேவ் 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க உடம்புல இருக்கிற அந்த ட்ராமாஸ், அந்த ஆன்சைட்டி, அந்த வெளியே ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா பயம் வருது, கேர்ள்ஸ் கூட பேசுறதுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு பயம் வருது, இந்த மாதிரியான வூன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். இந்த ஹவு டு ஹீல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற புக்ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். பிகாஸ் அந்த புக்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் படிக்கும்போது என்ன நான் ஹீல் பண்ண கத்துக்கிட்டேன். ஹீலிங் கத்துக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு முன்னாடி வந்து இந்த பாஸ்ட்ல நடந்த ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸ், என்னோட ஃபேமிலி ட்ராமாஸ், இது எல்லாமே சேர்ந்து கேர்ள்ஸ்னாலே இப்படிதான், கேர்ள்ஸ்னாலே கெட்டவங்க, இல்லை வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னாலே வந்து மேக்ஸிமம் டைம் அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க. இப்போ நார்த் இந்தியானாலே அவங்க வந்து தீவிரவாதியா, இந்த மாதிரியான ஒரு சில லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நம்ம படம் பார்க்கறதுலையோ இல்லை நமக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லயோ நம்ம எடுத்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான தாட்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. ஆக்சுவலி யூ கேன் டூ திஸ், ரைட்? இது யாருமே உங்களை தடுக்க போறது கிடையாது. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான் ஆகும். இதுக்கு முன்னாடி மசில் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. நீங்க அதை வச்சுமே நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மசில் டெஸ்டிங் இன் த சென்ஸ், நீங்க உட்காந்துட்டு நல்லா உங்களோட பாடியை ரிலாக்ஸ் பண்ணிட்டு
எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாடி முன்னாடி மூவ் ஆகும், நோன்னு சொன்னீங்கன்னா பின்னாடி மூவ் ஆகும். ஸோ அப்போ ஃபியர் அப்படிங்கும்போது ஃபியர் இருக்கு, இப்போ எனக்கு ஃபியர் அதிகமாக இருக்கான்னு கேட்டால் நோ, பின்னாடி போச்சுன்னா நோ. இது வந்து ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஆக்சுவலி. மேபி இந்த ட்ராமா, இந்த ஹவு டு ஹீல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த விஷயத்தை இன்னும் டீட்டெயில்டாக அதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மசில் டெஸ்டிங் பற்றி நீங்கள் கற்றுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் மற்றவங்க கூட, இந்த மாதிரியான பிலீஃப்ஸ், ஐ மீன் ஒரு நார்மலாக நீங்கள் இதை பேசுங்க அதை பேசுங்க அப்படிங்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஆழமான சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் பற்றி எப்படி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறது, சைக்காலஜிக்கலாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து, இந்த ஆன்சைட்லேருந்து எப்படிலாம் வெளியே வரலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் ஐ ஹாவ் அ பெய்ட் கம்யூனிட்டி ஃபார் த கைஸ். நான் உங்களுக்கு டெய்லியுமே வாய்ஸ் நோட்ஸ், பிடிஎஃப்ஸ் அண்ட் ஸோ மினி கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த பெய்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு யூ ஜஸ்ட் நீட் டு பே மந்த்லி 99, ரைட்? ஸோ ஒரு மந்த் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் மந்த் தொடர்ந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்க அங்கேயிருந்து பிட் பண்ணிட்டு போயிடலாம். உங்களோட நம்பர் யாருமே மிஸ்யூஸ் பண்ண போறது கிடையாது, ரைட்? ஸோ இதுக்காக தான் மேக்ஸிமம் டைம் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர், ஆன்சைட்டி தான். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற பிலீஃப்ஸ், வச்சு என்னோட நம்பர் போயிடுச்சுனா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுனா என்ன ஆகும் அப்படிங்கிறது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்பெல்லாம் பொண்ணுங்களே ரொம்ப தைரியமா அவங்களோட நம்பர் வந்து வெளியே கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் என்கிட்டே 2-3 பொண்ணுங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸோட நம்பர்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன். திடீர்னு பேசுவேன், டக்குன்னு அவங்களோட நம்பர் வாங்கிடுவேன். தட்ஸ் ஆல் சிம்பிள். ஸோ அதனால அதுக்கெல்லாம் நீங்க வந்து பயப்படாதீங்க. நம்ம கம்யூனிட்டி, நம்ம ஒன்னா ஜாயின் ஆகிறோம், ஒன்னா க்ரோ ஆகணும். ஐ மீன் உங்களை விட ஒரு பர்சன் முன்னாடி இருக்கிறேன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். யூ கேன் கோ டீப்பர் அண்ட் பி பெட்டர் கான்ஃபிடென்ட். ஓகே, நைஸ் கை அப்படிங்கிற அந்த ஒரு பீரியட்ல இருந்து யூ வில் பிகம் அ சூப்பர் சேட் ஆல்ஃபா மேல் கான்ஃபிடென்ட் கை, ரைட்? அதான் நம்ம ஷைனஸ்ல இருந்து வெளியே வந்து கான்ஃபிடென்ட்டா எப்படி மாறலாம், அந்த கான்வர்சேஷன்ல மற்றவங்க கூட பேசும்போது, பழகும் போது, என்னோட ஒர்க்குக்கு இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் ஐ வில் see you in this video. Be strong and stay positive. Thank you. And so அந்த லிங்க் கீழே இருக்கு, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க். அட் த சேம் டைம் ஷெடியூலிங் லிங்க் கீழே இருக்கு. உங்களுக்கு என்னோட பர்சனல் கோச்சிங் வேணும் அப்படின்னா கீழே ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ 30 minutes ஆஃப் செஷன். தென் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஸோ டேக் கேர்.